அல்லாஹ் பாருங்க, சோதனையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வல நபுல் வண்ணக்கும் பி ஷைஇன் மினல் ஹௌஃபி, நாம் என்ன செய்வோம்? பயத்தை தந்து சோதிப்போம். பயத்தை பொறுத்து வந்து பலவிதம் இருக்கு. நாங்கள் வீட்டில இருந்து வெளியே வர நேரத்தில் இரவு நேரத்தில் வரும்பொழுது சில நேரம் பயமா இருக்கும். அல்லது ஊர்ல ஒரு குழப்பம், கொள்ளைக்காரர்கள், திருடர்கள், அல்லது பிரச்சனைக்குரியவர்கள், அல்லது வேறு வேறு அரசாங்க ரீதியாக ஏதோ ரீதியாக எப்படி எப்படி பயமோ அதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய சோதனை. ஒரு மனிதனை வச்சு அல்லாஹ் சோதிப்பான், ஒரு கூட்டத்தை வச்சு சோதிப்பான், ஒரு இடத்தை வச்சு சோதிப்பான். கடந்த காலங்களை பார்த்தோமா இல்லையா? நிறைய பிரச்சனைகள், ஆளுக்கு வெளியே வாரத்துக்கே பிரச்சனை, பயம். என்னை யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, என்னை விசாரிப்பாங்களா? இதெல்லாம் அல்லாஹ் தந்த சோதனை. சிலர்கள் ஈமான்ல உறுதியா இருந்தாங்க, சிலர்கள் ஈமானை இழந்துட்டாங்க. அந்த அல்லாஹ் வச்ச டெஸ்ட்ல, அல்லாஹ் வச்ச சோதனையில நிறைய பேர் தோத்துட்டாங்க. அல்லாஹ் பயத்தை தந்தான், என்னை வந்து விசாரிப்பான், என்னை வந்து கேட்பான். தப்பு செய்யாவிட்டால் நம்ம ஏன் பயப்படணும்? தப்பு செய்யாவிட்டால் ஏன் பயப்படணும்? சஹாபாக்கள் சந்திக்காத விசாரணைகளா, சஹாபாக்கள் சந்திக்காத சோதனைகளா? அதைத்தான் நாங்க பார்க்கணும். பேசுறோம், பயான்களை கேட்கிறோம், எனக்கு வரும் பொழுது துவண்டு விடுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம். ஈமான்ல உறுதியாக இருந்தால் உலகம் எங்க காலுக்கு கீழே. அப்படித்தான் இருக்கணும் ஈமான். நான் அல்லாஹ்வை நம்பிக்கை இருக்கிறேன், எந்த தவறும் செய்யவில்லை, எந்த குற்றமும் செய்யவில்லை, முடிவு எனக்கு சாதகமாக வரும். அப்படித்தான் ஈமான் இருக்கணும். வந்துருவானோ, கதவை தட்டுவானோ, கேட்பானோ, பேசுவானோ, டெலிபோன் நம்பர் அழிச்சிருவோம், அதெல்லாம் செஞ்சிருவோம். நடந்துச்சா இல்லையா? வெற்றி பெற்றார்கள், சிலர் உறுதியா இருந்தார்கள். சிலர்கள் நாங்க குர்ஆன் ஹதீஸ் இல்ல, நாங்க இது இல்ல, தௌஹீத் இல்ல, பகிரங்கமா சொல்லக்கூடிய காட்சி, தோத்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை ஹவுஃப், பயம். அடுத்து என்ன சொல்றான்? வல்ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். திடீர்னு நல்ல தொப்புல இருப்பீங்க, தொப்புல உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும், நல்ல விவசாயம் கைக்கு தரும். அல்லாஹ் திடீர்னு இருப்பான், மழையை பெய்யாம ஆக்கிடுவான், அல்லது ஏதாவது பூச்சிகளை அனுப்பிடுவான், மிருகங்களை அனுப்புவான், பயிரெல்லாம் இல்லாம போயிடும், லாபம் இல்லாம போயிடும். அல்லது பசி பட்டினி ஏதோ ரீதியில அல்லாஹ் வறுமையை தந்து சோதிக்கிறான். அது ஒரு பகுதி. அது இல்லாம இன்றைக்கு நீங்க நிறைய பேரை பாருங்க, எல்லாம் இருக்குது, ஆனா எல்லாம் சாப்பிடலாம், ஆனா சாப்பிட முடியாது. இவர் இந்த நோய், இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, இவர் இந்த நோய், இந்த சாப்பாடை சாப்பிடாது. இது ஒரு நோய், இது ஒரு அல்லாஹ்வுடைய டெஸ்ட் தான் உங்களுக்கு. நோயையும் தந்து இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. விதவிதமான சாப்பாடு நிறைஞ்சிருந்தாலும் கை வைக்காத. இதுவும் அல்லாஹ்வுடைய சோதனை தான். சோதனை. பொறுமையா இருந்து, அமல்ல நம்பிக்கையோட இருந்து அமல செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அல்ல பலவிதமான சோதனையை தாரான். இப்படி தார நோக்கம் என்ன? நாம் உறுதியா இருக்கணும், தெளிவா இருக்கணும். எந்த சோதனை பொருளாதாரம் அடிபட்டு போயிருச்சா, அல்லாஹ் தந்தான் எடுத்தான், அவ்வளவுதான், முடிஞ்சு, அவ்வளவுதான் நம்பிக்கணும். அல்லாஹ் தந்தான், அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்குது. என்ற படைச்ச ரப்பு அல்லாஹ் தானே, என்ற ரப்புக்கு உரிமை இருக்குது, படைச்சவனுக்கு உரிமை இருக்குது. எனக்கு பொருளாதாரத்தை கொட்டி தாரத்துக்கும் உரிமை இருக்குது, அதே நேரத்தில் என்ற பொருளாதாரத்தை இழுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அப்படித்தான் நம்பிக்கை இருக்கணும். 10 லட்சம் போயிருச்சு, 25 லட்சம் போயிருச்சு, 50 லட்சம் போயிருச்சு, கோடி அடிபட்டு போயிருச்சு, அப்படியே படுக்கிறது இல்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்தான், அல்லாஹ் நிச்சயம் தருவான். இந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் தருவான், அந்த நம்பிக்கை இருக்கும் சொன்னால் அல்லாஹ் சோதிக்கிறான். உன்னுடைய ஈமான் எப்படி இருக்குது, உன்னுடைய உள்ளம் எப்படி பேசுது, துடிக்குதா, எல்லாம் போயிருச்சு, நீ அப்படி உன்னை இழக்கிறியா, அல்லது அல்லாஹ்வை நம்பிக்கை வச்சு இப்பதான் உறுதியா இருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சோதனைகள் வரும்போதுதான் உறுதியா இருக்கும். மனைவிக்கு திடீர்னு சுகம் இல்லை, கணவனுக்கு திடீர்னு சுகம் இல்லை, லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுது, சோர்ந்து போய்விடக்கூடாது. அவன் தானே நோயை தாரான், அந்த நம்பிக்கை இருக்கணும். அவன் தானே நோயை தந்தான், அவனுக்கு முடியும். டாக்டர்கள் கைவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு குணப்படுத்த முடியும். அந்த ஆழமா நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையில இறங்குவோம் என்று சொன்னால் பொருளாதாரம் இல்லாத்தையும் பொருளாதாரத்தை தர வைப்பான். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? ஒரு ஆபரேஷன், ஒரு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னால் கோடியை தொடுது, ஒன்றும் இல்லை, கிடைக்க வைக்கிறானா இல்லையா, கிடைக்குதா இல்லையா, சரியா நடக்குதா இல்லையா, அல்லாஹ் அப்படியே நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். வமையத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கின்றாரோ,
ஃபஹஸ்புஹு, அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சா அல்லாஹ் அதை பார்த்துக்கணும். அப்படித்தான் நம்பிக்கை இருக்கணும். ஆழமா நம்பிக்கை, முயற்சிகள் இருக்கணும், தேடல் இருக்கணும், அதற்கான எல்லா விஷயங்களும் சூழ்ந்து இருக்கணும். நம்பிக்கை ஆழமாக இருக்க வேண்டும். பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில்